எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL அண்டு பாயிண்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா ரெண்டு எண்ட்லேயும் ரெண்டு சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சப்போர்ட் இருக்கிறதால ரெண்டு ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணும்? அப்போ டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் RA பாயிண்ட் ஏவில் ஆக்ட் ஆகிறதால இது RAன்னு எடுத்துக்கிறேன். இது Bயில் ஆக்ட் ஆகிறதால இது என்ன பண்ணிக்கிறேன்? RBன்னு என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஈக்லிபிரியம் கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறோம். த சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லோடு வந்து அப்போ டைரக்ஷனில் ஆக்ட் ஆனால் பாசிட்டிவ், டவுன்வர்டில் ஆக்ட் ஆனால் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RA வந்து அப்போ டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது பாசிட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த RB அப்போ டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது பாசிட்டிவ். மீதி இருக்கிற 3 லோடும் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோடு வந்து -50, செகண்ட் லோடு பார்த்தீங்கன்னா UDL லோடு. இந்த UDL லோடு எப்படி வந்து பாயிண்ட் லோடாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு இந்த டிஸ்டன்ஸையும் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. அப்போ 4 × 10 எவ்வளோ? 40. ஸோ இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். அப்போ மைனஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் லோடு இருக்குது, அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிறதால மைனஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RA + RB ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ 90 + 40 130. அப்போ 130 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது +130. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A. ஸோ ஏவை பொறுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? மொமெண்ட் எடுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். எல்லா மொமெண்ட்டும் 0 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மொமெண்ட்டுங்கிறது லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். RB. ஸோ RB இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A வரைக்கும் 4 8 10. ஸோ இது வந்து பீமை வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி பெண்ட் பண்ணுறதால அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? அதனால் பாசிட்டிவ். கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னும் போது ப்ளஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லோடு 40. இது லோடு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் A வரைக்கும் 4 + 2 எவ்வளோ அப்படின்னா 6. அப்போ 40 × 6. ஸோ நெகட்டிவ். இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் இந்த பக்கம் பெண்ட் பண்ணும் இந்த டைரெக்ஷனில். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு UDL லோடு இருக்குது. 1 மீட்டருக்கு 10. ஸோ 1 மீட்டருக்கு 10 அப்படின்னா 4 மீட்டருக்கு எவ்வளோ சொன்னால் 40. ஸோ லோடு இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். இது எங்கே ஆக்ட் ஆகும்னா சென்டர். எங்கே ஆக்ட் ஆகும்? சென்டர். ஓகேங்களா? அப்போ 40 வந்து சென்டரில் ஆக்ட் ஆகிறதால இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? மொத்தம் 4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2. ஓகேங்களா? அப்போ 2 + 2 எவ்வளோ? 4. அப்போ 40 × 4. அடுத்து ரிமைனிங் ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது 50. ஸோ அதுவும் வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட் தான். இப்படி பெண்ட் பண்ணுறதால நெகட்டிவ் தான். அப்போ 50 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து 10 RB, இது வந்து -240. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 160. இது வந்து 100. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 400 500 வரும். ஸோ அப்போ 10 RB தட் இஸ் ஈக்குவல் டு 500. அப்போ RB தட் இஸ் ஈக்குவல் டு இதை இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 50 kN வரும். ஸோ RB வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கிது? 50 kN கிடைக்கிது. இதை வந்து என்ன பண்ணுங்கள்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ RA தட் இஸ் ஈக்குவல் டு 130 மைனஸ் இந்த RB இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். அதோட வேல்யூ தான் இங்கே என்னது? 50. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 80 kN. ஸோ RB வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். RA வந்து 80 kN, RB வந்து 50 kN. ஸோ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஷியர் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைட்லேருந்து வரைய போகிறேன். ஸோ வரையும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லோடு வந்து அப் டு A வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பேஸ் லைன் என்ன பண்ணிக்கிறேன்? வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு தான். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் upward is negative, downward is positive எடுத்துக்கணும். ஸோ இங்கே 50 ஆக்ட் ஆகுது. அப்போ -50
கிலோ நியூட்டன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் டி. ஸோ பியை முடிச்சாச்சு, அடுத்து டி. ஸோ டியில் வந்து ஏற்கனவே நமக்கு பி வரைக்கும் எவ்வளோ ஆக்ட் ஆகுது 50. அதுக்கப்புறம் டியில் பாருங்கள், டியில் மட்டும் எவ்வளோ ஆக்ட் ஆகுது -40, சாரி +40. டவுன்வோர்டு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ +40. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10 கிலோ நியூட்டன். அடுத்து பாயிண்ட் சிக்கு வந்துடும். ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே முடிஞ்சு சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிக்கும் சிக்கு இடையில் ஒரு யூடிஎல்லோட ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 2 லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறேன், ஷியர் ஃபோர்ஸ் அட் இஸ் வித்தவுட் பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடு இல்லாமல் இந்த யூடிஎல் லோடு மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் பாயிண்ட் லோடு அப்படின்னா ஸோ ஏற்கனவே இங்கே எவ்வளோ கிடைக்குது -10 கிலோ நியூட்டன். எது வரைக்கும்? டி வரைக்கும். அதை எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் -10 ப்ளஸ் இங்கே 1 மீட்டருக்கு எவ்வளோ 10. அப்போ 4 மீட்டருக்கு எவ்வளோ 40. ஓகேங்களா? டவுன்வோர்டுன்றதால ப்ளஸ்ஸு. அப்போ +40. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +30 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸு வித் கன்சிடரிங் பாயிண்ட் லோடு. இந்த பாயிண்ட் லோடை கன்சிடர் பண்ண போகிறோம். அதே பாயிண்ட் சிலியே ஏற்கனவே பழைய இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு, ப்ரீவியஸ் இது வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு 30 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 30 ப்ளஸ் இந்த பாயிண்ட் டவுன்வோர்டில் 50 ஆக்ட் ஆகுறது. அப்போ 50 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மொத்தம் 80 எவ்வளோ 80. ஸோ இப்போ ஷியர் ஃபோர்ஸு அட்டு ஏ எவ்வளோ அப்படின்னா இந்த 80 தான் வரும். ஏன்னா இதுக்கு இடையில் எந்த லோடுமே இல்லை இல்லையா? அப்போ இந்த வேல்யூ தான் வரும். அப்போ 80 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து 80. ஸோ இது சரியானு செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ஷன் எவ்வளோ கிடைக்குது 80 இல்லையா? ஸோ அதே சேம் வேல்யூ என்ன பண்ணும் இங்கே வரும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பேஸ் லைன், இது வந்து நமக்கு பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ பார்த்து இங்கே வரையலாம். நம்ம டைரெக்டாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பியிலேருந்து இங்கே எவ்வளோ ஆக்ட் ஆகுது 50 நியூட்டன் ஆக்ட் ஆகுது இல்லையா, கிலோ நியூட்டனு. ஸோ அப்போடுன்றதை என்ன பண்ணுறேன் அப்போடு மைனஸ்னால் பேஸ் லைனுக்கு கீழே வரையணும். எவ்வளோ 50. அப்போ 50 ஒரு ரேண்டமாக ஒரு 50னா நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் வச்சுக்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு 50 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வரைஞ்சாச்சு பியில். ஸோ இது பி, இது டி, இது சி, இது ஏ. ஸோ ரெண்டாவது இதுக்கு 2 இடையில லோடு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்போ ஹரிசாண்டல் லைன். அப்போ இங்கிருந்து இது வரைக்குமே நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 கிலோ நியூட்டன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அதை டவுன்வோர்டுங்கிறதால என்ன பண்ணணும், பாசிட்டிவ். இப்போ இது நமக்கு தெரியும், இது ரெண்டும் வந்து நெகட்டிவ். இது பாசிட்டிவ்ங்கிறத என்ன பண்ணணும், இது கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ -10. ஸோ +10னா இங்கே வந்து +10னா மேலே வரும். ஏன்னா இது பாசிட்டிவ், இதுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ். இப்போ நமக்கு -10 தான் கிடைக்குது இல்லையா? அப்போ இது வரைக்கும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். -10. ஸோ இந்த இடத்துல -10 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சிம்பிள் போட தேவையில்லை, இது கீழே இருந்தாலே மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம கால்குலேஷன் ஈஸியாக இருக்குன்றதால நான் மைனஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டி டு சி பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஎல் லோடு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் லோடு. ஸோ இந்த யூடிஎல் லோடு 1 மீட்டருக்கு எவ்வளோ 10, 4 மீட்டருக்கு எவ்வளோ 40. ஓகேங்களா? அப்போ இது டவுன்வோர்டில் தான் ஆக்ட் ஆகும், சென்டரில் ஆக்ட் ஆகிறதால டவுன்வோர்டு தான். அப்போ 40. அப்போ இது கூட ஆட் பண்ணுங்க, 40 ஆட் பண்ணும்போது இது -10, அது +40 போது +30. ஸோ +30 இந்த இடத்துல வரும். இது ஒரு 10, 20, 30ன்னு வச்சுக்கோங்க, 30 கிலோ நியூட்டன். ஸோ இது வந்து ஒரு யூடிஎல் லோடுன்றதால இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்க்ளைன் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த யூடிஎல் லோடுக்கு மட்டும்தான் ஷியர் ஃபோர்ஸ் வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 50 என்ன இருக்குது, பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. டவுன்வோர்டு வந்து பாசிட்டிவ். ஸோ இதுவும் பாசிட்டிவ்னும் போது நம்ம என்ன பண்ணோம், இதிலிருந்து கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறோம் இது வரைக்கும். அப்போ இந்த இடத்துல 80 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இடையில லோடு இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்போ ஹரிசாண்டலாக என்ன பண்ணுங்க, ட்ரா பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ தான் இருக்கும், 80 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இது அப்போடு, இந்த 80 அப்போடு ஆக்ட் ஆகுது இல்லையா, இது மைனஸ். அப்போ என்ன பண்ணுங்க, இது அப்படியே 0 கொண்டு வந்துடுங்க.
ஓகேங்களா ரைட். இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இது வந்து நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இந்த வேல்யூ இதுவும் செக் பண்ணிக்குவாங்க. பியில் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியில் பார்த்தீங்க அப்படின்னா -10. அதுக்கப்புறம் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குது, ஒரு யூடிஎலுக்கு வந்து 30. ஸோ யூடிஎல் வந்து 30 பாயிண்ட் லோடு வித் பாயிண்ட் லோடு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு 80. ஸோ 80 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டிஏ வந்து 80, அதுக்கப்புறம் 0 கொண்டு வந்துடுறோம். ஸோ அடுத்து நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளாக் வைஸ் இஸ் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சப்போர்ட்லேயும் பெண்டிங் மூமெண்ட் வந்து 0. ஸோ டைரெக்டாக பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, பெண்டிங் மூமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைனிங் சி அண்ட் டி மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டியில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து 50. ஸோ டியை பொறுத்து பண்ணும்போது பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும்போது ஸோ மொமெண்ட்டுங்கிறது லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ லோடு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, டிஸ்டன்ஸ் வந்து 4 அப் டு டி வரைக்கும். ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன். பெண்டிங் மூமெண்ட் அட் டி தட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 4. ஸோ எவ்வளோ அப்படின்னா 200 கிலோ நியூட்டன் மீட்டர். அடுத்து சியில் பார்க்குறோம். சியில் மொத்தம் இந்த டியிலிருந்து சி வரைக்கும் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் லோடு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிருந்து லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். லோடு எவ்வளோ 50, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4 + 4 8. ஸோ 50 × 8. இது வந்து என்ன மூமெண்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அப்போ பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதனால் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஸோ இந்த லோடு கன்சிடர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் என்ன லோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இருக்குது. ஸோ 40 × 4. ஸோ செகண்ட் லோடு 40 × 4. அடுத்து தேர்டு ஒரு லோடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர், 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு 10 அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4. அப்போ எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும் 40. எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆக்ட் ஆகும். ஸோ மொத்தம் 4 மீட்ரு. இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2. ஸோ 40 இன்ட்டு அப் டு சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2. அப்போ 40 × 2. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா ரைட். ஸோ இங்கே ஒரு லோடு இருக்குது, அதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால 0. ஸோ எல்லா வேல்யூ இது 40, இது 160, இது 80. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -240, 400ல் -240 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 160 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம இப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூடி லோடு பாயிண்ட் லோடாக மாற்றணும் அப்படின்னா இந்த லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேங்களா. இப்போ சிஏ பொறுத்து தான் என்ன பண்ணுறோம், பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த லோடு இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து 1 மீட்டருக்கு 10 அப்படின்னா 4 மீட்டருக்கு 40. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2, ஏன்னா 4ல் பாதி 2. அப்போ 40 × 2. ஸோ இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஏவிலையும் பிலையும் 0 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த வேல்யூ போட்டாச்சு. ஏவிலையும் பிலையும் 0. ஸோ அதுக்கப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதான் பாயிண்ட் டி. ஸோ டியில் வந்து இது 200 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. அடுத்தது சியில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 160. ஸோ 200 கொஞ்சம் கீழே வரீங்க, 160 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாயிண்ட் லோடு எதுவுமே இல்லை அப்படின்னா நோ லோடு பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்க்ளைன் லைனாக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. இன்க்ளைன் லைன். அதே மாதிரி இந்த இடத்துல நோ லோடு இல்லையா, அப்போ இதையும் என்ன பண்ணுங்கள் பெண்டிங் மூமெண்ட்டில் இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணணும். எங்கே யூடி லோடு இருக்கோ அங்கே வந்து பேரபோலிக்காக வரையணும். ஸோ பேரபோலிக். ஓகேங்களா ரைட். ஸோ இது வந்து பேரபோலிக், ஏன்னா இங்கே யூடி லோடு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகேங்களா. தேங்க்யூ.